இரவு நேர பரிசுத்த ஆவியின் ஆராதனை. அனைத்து அற்புதங்களுக்கான ஜெபம், பூரணமான ஆத்தும ஈடுபாட்டுடன். எங்கள் நித்திய அடைக்கலமே, இன்றைய நாள் முழுவதும் எங்களை தாங்கி வழிநடத்தி இப்போது ஓய்வுக்காக உம்முடைய பாதத்தில் எங்களை சரணடையச் செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, இரவு வேளையின் இந்த அமைதியில் எமது வாழ்வின் அனைத்து தளங்களிலும் ஒரு ஆழமான அற்புதத்தை செய்யும்படி உம்மை ஆராதித்து உள்ளம் உருகி இந்த தனித்துவமான ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆவியின் இளைப்பாறுதல், பாரங்களை நீக்கி ஆத்துமாவை மீட்டெடுத்தல். மத்தேயு 11:28, சங்கீதம் 4:8. ஆத்தும மீட்பின் பரிசுத்த ஆவியானவரே, இன்று முழுவதும் எங்களை அழுத்திக் கொண்டிருந்த எல்லா பாரங்களையும் கவலைகளையும் மற்றும் சுமைகளையும் இந்த இரவு நேரத்தில் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். இயேசு கிறிஸ்து எமக்கு அழைப்பு விடுத்தது போல, சுமந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. ஆவியானவரே, உம்முடைய தெய்வீக சமூகத்தில் இளைப்பாறுதலை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். எமது சரீரம், மனம் மற்றும் ஆத்துமா ஆகியவற்றில் உள்ள எல்லா விதமான சோர்வுகளும் அழுத்தங்களும் வலிகளும் முற்றிலுமாய் நீங்கி நாளைக்கான ஒரு புதிய பலத்துடன் நாங்கள் விழித்தெழ வேண்டும். மேலும் தாவீது ராஜா பாடினது போல, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீரே ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதம் 4:8. ஆவியானவரே, நீர் ஒருவரே எமக்கு சுகமான அடைக்கலம் என்ற பூரண நிச்சயத்தோடு நாங்கள் நிம்மதியாய் உறங்க வேண்டும். தடைகள் தகர்ந்து ஆவியின் வல்லமையால் அற்புதங்கள் நிகழ்தல். லூக்கா 1:37, 2 கொரிந்தியர் 9:8. சர்வ வல்லமையின் பரிசுத்த ஆவியானவரே, எமது வாழ்வில், குடும்பத்தில், நிதி நிலைமையில் மற்றும் உறவுகளில் உள்ள அனைத்து தடைகளும் குறைபாடுகளும் இந்த இரவு ஆராதனையில் உம்முடைய வல்லமையால் தகர்க்கப்பட வேண்டும். எங்களுடைய நிற்கதியற்ற எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் தலையிட வேண்டும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற சத்தியத்தை நாங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறோம். ஆவியானவரே, முடியாது என்று உலகம் சொன்ன எல்லா காரியங்களிலும் இன்று இரவு உம்முடைய அற்புத கிரியை வெளிப்பட வேண்டும். எங்கள் மீதுள்ள நோயின் ஆளுகை நீங்க, கடன்கள் அடைபட, உடைந்த உறவுகள் புதுப்பிக்கப்பட, அனைத்து காரியங்களிலும் அதிசயம் நிகழ வேண்டும். மேலும் அன்றியும் நீங்கள் எவ்வித நற்கிரியையையும் மிகுந்திருக்கத்தக்கதாக தேவன் உங்களிடத்தில் சர்வ கிருபையையும் பெருக பண்ண வல்லவராயிருக்கிறார். ஆவியானவரே, இந்த இரவு பிரார்த்தனையின் மூலம் நீர் எங்களுக்கு அளவற்ற சர்வ கிருபையை வழங்கி அனைத்து நன்மைகளிலும் பெருகச் செய்ய வேண்டும். ஆமென்.